ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோய் டெரஸ் கார்டன். நீங்களும் உங்கள் குடும்பமும் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இப்போ நீங்க பார்க்க போகுது உங்க சோய் டெரஸ் கார்டன் வீடியோக்குள்ள போவதற்கு முன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட கேட்கறது ஒரே விஷயம் தாங்க, ஞாபகமா ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு உங்க ஆதரவை எனக்கு கொடுங்க. உங்களுக்கு ஹெல்த் கேர், பியூட்டி கேர், குக்கிங், கார்டன், ஸ்டோரி டைம் இப்படி அதிக உரம் இருந்தா நம்ம சோய் டெரஸ் கார்டனை ஃபாலோ பண்ணுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல்ல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் இருக்குங்க, மிஸ் பண்ணாம பாருங்க. காலம் மாற மாற மறந்து போன பாரம்பரிய உணவு, நமது முன்னோர்கள் தந்த ஆரோக்கியமான உணவு, நம் முன்னோர்கள் பாரம்பரியமாக சாப்பிட்டு வந்தாங்க. இப்ப எல்லாம் நாம சாப்பிடுறத மறந்து போய் விட்டோங்க. அதை ஞாபகப்படுத்தத்தான் இந்த பதிவு. என்னன்னு யோசிக்கிறீங்களா? அது என்னன்னா, நம்ம சாய் டெரஸ் கார்டன்ல நாம பார்க்க போவது ஐஸ் பிரியாணி. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மணக்க மணக்க மல்லி தக்காளி அரைச்சி குழம்பு வச்சாலும் சரி, இல்ல எல்லா ஆட்டுக்கறிய பிரியாணி செஞ்சாலும் சரி, அது எதுவுமே நம்ம பழைய சாதத்துக்கு ஈடாகாதுங்க. பழைய சாதம் ரொம்ப அருமையான அமிர்தங்க. பாரம்பரிய உணவுகளை நோக்கி நம்முடைய கவனம் சமீபத்துல தான் கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி கொண்டு வருகிறது. மிகவும் நல்ல விஷயம். இப்ப எல்லாம் ஃப்ரிட்ஜை வச்சிருக்கோம். அதனால மீந்த சாதத்தை நம்ம என்ன பண்றோம்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிடுறோம். அதனால பழைய சாதம் சாப்பிடுறதுக்கான தேவையே நம்மளுக்கு இல்லாம போயிடுச்சுங்க. தமிழர்களின் பாரம்பரிய பழைய சோறு மட்டும் அல்லங்க, பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஆரோக்கியமானது. முன்னோர்களின் உடல்லாம் அப்பெல்லாம் உறுதியா இருந்ததுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இந்த பழைய சோறு தாங்க. இப்ப பழைய சாதம் ஐஸ் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? ஐஸ் பிரியாணி செய்ய தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சாதம்னாலும் பரவாயில்லைங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்ச சாப்பாட்டில் எது மீந்திருந்தாலும் ஒரு கப்பு சாதம் இருக்குது. எவ்வளோ இருக்குன்னா அவ்வளோ எடுத்துக்கோங்கன்னா, ஒரு கப்பு சாதம் இருக்குது. அதை எடுத்துகிட்டு அதை நல்லா உதிர்த்து விட்டுட்டு அது ஒரு பாத்திரத்தில் போட்டு, மண்சட்டி இருந்தால் இன்னும் சூப்பருங்க. மண்சட்டியில் போட்டு ஃபுல்லாக அரிசி அந்த சாதம் மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றணுங்க. ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட தண்ணி பரவாயில்லைங்க, நான் கம்மியாக மட்டும் ஊற்றிடாதீங்க. ஃபுல்லாக ஊற்றி நீங்கள் எடுத்து அது என்ன பண்ணிடணும்னா மூடி வச்சுடுங்க. அடுத்த நாள் காலையில் நீங்கள் நைட்டு ஊற்றிக்கிறீங்கன்னா அடுத்த நாள் காலைல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக அப்படியே நான் என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு அந்த சாதம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நல்ல கலராக மாறி வந்துடும். இதுக்கு வந்து நம்ம உங்களுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சம் கல் உப்பு. இப்போ வந்து நான் ஒரு மண் சட்டி எடுத்துட்டேன். அந்த மண் சட்டியில் வந்து நம்ம ஆல்ரெடி நைட்டு ஊறின அந்த சாதம் இருக்கு இல்லையா, பழைய சாதம், அதை எடுத்து இதில் ஊற்றிட்டேன். இதை வந்து நம்ம இது கூட வந்து நல்லா கலந்துக்கோங்க. பாருங்க, பார்க்கறதுக்கே எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஒரு சாப்பிடும்போது. ஆல்ரெடி நீங்க எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, நம்ம மருந்து போயிட்டு அதை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இப்போ அந்த சாதத்துல வந்து நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. கல்லுப்பு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ அதனால தான் சால்ட்டு சேர்க்காம கல்லுப்பை நம்ம சேர்த்துக்கிறோம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் வந்து மோர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த மோர் வந்து நான் ஒரு 2 கரண்டி அளவுக்கு, உங்ககிட்ட எவ்வளோ சாதம் இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கலந்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாவே கலந்துக்கிட்டு அந்த நீராகாரத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு சூப்பரா இருக்கும். இப்போ வந்து நம்ம வெங்காயம் எல்லாம் உரிச்சு வச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த வெங்காயத்தை நம்ம எடுத்துக்கணும். அந்த வெங்காயத்தை வந்து நம்ம இந்த ஐஸ் பிரியாணிலேயே அப்படியே போட்டுருவோம். அப்படியே போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த பழைய சாதமோ அந்த ஐஸ் பிரியாணி, அது கூட அந்த சின்ன வெங்காயமோ, இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா, அதையும் இது கூட போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. போட்டு பார்க்கவே எப்படி இருக்கு பாத்தீங்க. நிச்சயமா சொல்றேங்க, வேற எந்த சாதமும் நம்மளுக்கு தேவையில்லைங்க. பழைய சாதம் இருந்தா போதுங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஐஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்க காலையில சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது, குளிர்ச்சியா இருக்கும். ஓகேங்களா? இதை செஞ்சு வச்ச 15 மணி நேரத்துக்குள்ள, நம்ம நைட்டு சாதத்தை ஊற வைக்கிறோம்னா ஒரு 15 மணி நேரத்துக்குள்ள இந்த ஐஸ் பிரியாணி நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணுங்க. அப்பதான் நல்லது. ஏன்னா இதுல வந்து நம்மளுக்கு விட்டமின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்கு மேல நம்ம அதை வச்சு நம்ம சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், பழைய சாதம் வந்து தண்ணீர் மூழ்கிற வரை ஊற்றி வைக்கணுங்க. கொஞ்சம் நீங்க தண்ணி கம்மியா வச்சீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா மேல இருக்கிற சாதம் கெட்டு போயிடும். ஸோ அதனாலதான் நம்ம நிறைய ஃபுல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு அதை சாப்பிடணும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பழைய சாதத்தை மார்னிங் ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி அது விற்பனை செய்யறாங்க. பாருங்க,
ஸோ நம்மளுக்கு வந்து இப்ப நம்ம அதை விடுங்க, அதெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. நம்ம நம்ம பாரம்பரியத்துக்கு வந்துருவோம். ஓகே, ஐஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, சூப்பரா நம்ம சாப்பிட போறோம். ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம பழைய சாதம் வந்து நைட்டு ஊற வைக்கிறோம் இல்லைங்களா? அதுல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த தண்ணியை தான் நம்ம காலையில வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நீராகாரம் சொல்லுவாங்க. அதாவதுன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா அதை தனியா இப்ப வந்து நான் என்ன பண்றேன்னா அந்த நீராகாரத்தை தண்ணி ஒரு டம்ளர்ல ஊத்திக்கிறேன். அதுல வந்து நம்ம கொஞ்சமா மோர் விட்டு கலந்துக்கணுங்க. வேணும்னா மோர் விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் அந்த வாட்டரை வந்து நீங்க இந்த நீராகாரத்தை குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுங்களா? அவ்வளோ அருமையாக இருக்குங்க அந்த நீராகாரம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன அப்படின்னா அதை குடிச்சிட்டு வரனால நம்மளுடைய உடம்புல வந்து சூட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த சூட்டெல்லாம் தணிச்சிடும். அப்புறம் எந்த நோயும் நம்ம அருகிலேயே வராதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நைட்டு சாதம் வந்து இப்போ நீராகாரம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீராகாரம் இருக்கு, நம்மளுக்கு அந்த பழைய சாதமும் இருக்கு. இப்போ இதோட பெனிஃபிட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நைட்டு ஊற வைக்கிறோம் இல்லைங்களா? அதுல வந்து ஒரு மாதிரி காலையில பார்க்கும்போது ஒரு புளிப்பு சுவை இருக்கும். அந்த புளிப்பு சுவை இருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சமா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா அதுல இருக்கிற லாக்டிக் ஆசிட் தாங்க. இப்போ ஒரு 12 மணி நேரம் நம்ம நைட்ல இருந்து காலைல வரைக்கும் ஒரு 12 மணி நேரம் ஊற வைக்கும் போது இதுல நடக்கிற ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் என்னன்னா, உதாரணத்துக்கு நம்ம நேத்து வடிச்ச அந்த சுடு சாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா 3.2 மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்கும் சுடு சாதத்துல. அதே 12 மணி நேரம் ஊறிய பிறகு பாத்தீங்கன்னா அந்த பழைய சாதத்துல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 72 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம், மினரல்ஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய சத்துக்கள் அதுல இருக்கு. ஸோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கப்பு இப்போ பழைய சாதம் எடுத்திருக்கோம் இல்லைங்களா? அந்த ஒரு கப்பு பழைய சாதம் வந்து 100 கிராம்னு வச்சுக்கோங்க. அந்த 100 கிராம்ல 130 கலோரி கிடைக்குங்க. ஓகேங்களா? இப்ப அதுல வந்து அந்த நீச்ச தண்ணின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த நீராகாரம் அதை சேர்த்து சாப்பிடும் போது நம்மளுக்கு இன்னும் அதிகமான சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அதை வந்து நம்ம மண்பானையில வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுங்க, ருசி அபாரமா இருக்குங்க. அதே போல பழைய சாதம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் பருமன் ஆகிடும். அப்புறம் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா அதை சாப்பிட்டா நம்மளுக்கு தூக்கம் வரும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்க இந்த ஐஸ் பிரியாணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் என்ன இது எப்படி சாப்பிட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இந்த பழைய சாதத்தை நம்ம காலையில சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அல்சர் தொந்தரவு இருக்குன்னா நம்மளுக்கு இந்த பழைய சாதம் சாப்பிட்றதுனால குறையும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால மலச்சிக்கல் வராம பாதுகாக்கும். ரத்த அழுத்தம் இருப்பவர்களுக்கு தாராளமா இந்த பழைய சாதத்தை சாப்பிடலாங்க. அப்படி சாப்பிட்றதுனால நம்ம ரத்த அழுத்தம் வந்து சீராக இருக்க உதவி செய்யறது. எல்லாவித வயிற்றுவலி பிரச்சனைக்கும் இந்த பழைய சோறு வந்து ஒரு நல்ல தீர்வு. அப்புறம் ஒவ்வாமை, தோல் பிரச்சனைகள், அப்புறம் தோல்ல வந்து அலர்ஜி பிரச்சனைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அவங்க கூட தாராளமாக சாப்பிடலாங்க. இந்த சாப்பிட்றதுனால இந்த பிரச்சனைலாம் வந்து குறைக்கிற கூடிய ஒரு ஆற்றலும் இந்த பழைய சாதத்துக்கு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து குடல் வீக்க நோய்களுக்கு இந்த பழைய சாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மருந்தாக இருக்குங்க. நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு நல்ல மருந்துன்னா இந்த பழைய சோறு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. அடுத்தது யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை உள்ளவர்கள் வந்து டாக்டரோட ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அவங்களுடைய சர்க்கரை அளவு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்கு எவ்வளவு இருக்கிறதோ அதை பொறுத்து அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கணும். அதனால அதுக்கு மாறுபாடு ஒவ்வொருத்தருக்கும் சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா? இவ்வளவு இருக்கும் அவ்வளவு இருக்கும், அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க சாப்பிடலாம். அதனால அதை எவ்வளவு சாப்பிடலாம் அப்படின்றத டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி அதை மட்டும் அவங்க கவனத்துல வச்சுக்கோங்க. சாப்பிடாம டாக்டரை கேட்டு நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? நம்ம ஊர்லயேங்க ஹோட்டல்லயே இந்த பழைய சாதம்லாம் விற்கிறாங்க. ஒரு இடத்துல அந்த ரோட்டோர கடை மாதிரி போயிட்டு இருக்கும்போது பயங்கர கூட்டம் இருந்தது. என்னடா இது இவ்வளோ கூட்டம் அப்படின்னு இடிச்சு மோதிக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் இருக்கு அதுக்குள்ளன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கு இல்லைங்களா? என்னன்னு போய் பார்த்தா பழைய சோறு தாங்க சீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு மண்பானையில சட்டியில பழைய சோறு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 மீன் வறுத்து வச்சிருக்காங்க, இல்லைன்னா கொஞ்சம் மீன் குழம்பு, அப்புறம் இல்ல கறி வறுத்து வச்சிருக்காங்க, இல்லைன்னா கறி குழம்பு கொஞ்சம் இருக்கும். இது எவ்வளவு தெரியுங்களா? 400 ரூபாய்ங்க. அதை இப்படி முட்டி மோதிட்டு போய் வாங்கி சாப்பிடுறாங்க. அதே வீட்டுல அவங்க அம்மா பழைய சோறு வச்சா எப்படி சண்டைக்கு வருவாங்க. அதுவும் வீட்டுல பழைய சோறு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ண வேண்டியது.
ஆனா ஹோட்டல்ல போய் இப்படி அடிச்சு புடிச்சு 400 ரூபாய் கொடுத்து அந்த பழைய சோறு நம்ம அதிக காசு கொடுத்து சாப்பிடுறோமே, அந்த காசு மட்டும் நம்ம கிட்ட வீட்டுல இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ருசியாவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் சாப்பிடலாம். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றாங்க, நீங்க எந்த சாப்பாடு வேணானாலும் ஹோட்டல்லயே கடையில போய் சாப்பிடுங்க. ஆனா இந்த பழைய சோறு மட்டும் நம்ம வீட்டுல சாப்பிடுற மாதிரி வேற எங்கேயுமே வராதுங்க. ஸோ அதனால ஞாபகம் வச்சுட்டு பழைய சாதம் சாப்பிடணும்னா நம்ம வீட்டில் சமையல் இல்லைன்னா கூட சாதம் கொஞ்சம் வடிச்சு அதை நைட்டு ஊற வச்சாது நம்ம சாப்பிடணும். ஓ சாரிங்க, மன்னிக்கணும், தெரியாதனமா நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டேங்க. என்னன்னா இப்ப எல்லாம் நம்ம கூட வீட்டுல சமைக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு நேரமே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் போனா பாருங்களேன், வீட்டுல வீடு வாங்குறோம் அப்படின்னா கிச்சனே இல்லாத வீடாதான் நம்ம பார்த்து வாங்க போறோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம சமைக்கிறதே கிடையாது. ஸோ அப்படிலாம் இல்லாம நம்ம என்ன பண்ணணும் தெரியுங்களா? இனிமே இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட பாரம்பரிய உணவுகளை நாளைய தலைமுறைக்கு நம்ம எடுத்து சொல்லணுங்க. இந்த உணவு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தினா நல்ல ஆரோக்கியமான தலைமுறைகளை உருவாக்க முடியும். வளர்ற குழந்தைங்களுக்கு கண்டிப்பா சாப்பிட கொடுக்க வேண்டிய உணவு இந்த பழைய சாதம். எப்படி இருக்கு இந்த ஐஸ் பிரியாணி? அப்படியே ஐஸ் மாதிரி குளு குளுன்னு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்க அனுபவத்துல கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனலை இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தோஷமா நம்ம வீடியோவை பார்க்கலாமே. இன்னொரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.